மதிய சுரேஷ் கிட்ட இன்னைக்கு நைட்டு பேசுகிறாங்க வீட்டில். அப்போ சுரேஷ் கிட்ட வந்துட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் கேஸை வாபஸ் வாங்கினதுனால என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என் மேலே கோவமாக தான் இருக்காங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் நீங்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்கினீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேள்வியும் கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஆனால் நான் செஞ்சது மிகப்பெரிய தவறு தான். இந்த வீட்டில் இருக்கவங்க பேச்சை கேட்டு நான் அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கக்கூடாது. செஞ்சுட்டேன், என்ன பண்ணுறது. ஆனால் இப்போ அவங்க தங்கராஜ் மேலேயும் உங்கள் மேலேயும் கோவமாக தான் இருக்காங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு கொஞ்சம் பெருசு தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே அவங்க ஒன்றுமே இல்லாதவரா இங்கே தங்கராஜுக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஆனால் அவருடைய ரிலேட்டிவ்ஸில் இருக்கவங்க மிகப்பெரிய கட்சியிலலாம் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரவும் காத்திருக்கு. கொஞ்சம் நீங்கள் கவனமாயிருங்க அப்படின்னு சொல்ல, போலீஸை எப்படி என்னையை பார்த்து அவங்க தான் பயப்படணும், அவங்களுக்காக நான் பயந்து ஓடலாம் மாட்டேன்னு சொல்லும்போது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஸ்டூடெண்ட் மூலமாக தான் இந்த விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே மதியம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக இங்கே சுரேஷ் வந்துட்டு யோசனை பண்ணி எப்படி இருக்காங்க. வெளியே வர சுரேஷ் கிட்ட இங்கே வந்திருக்க பாக்யராஜ், டே சுரேஷ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிடவும் செய்ய வந்து போய் உட்காராங்க. என்னாச்சு, மதிக்கிட்ட பேசுனியா? உன்னை மாதிரி மதிக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லைல்ல, மதி உன்னை நல்லா பார்த்துக்குதான், உங்ககிட்ட நல்லா பேசுதான், நீ நல்லா மதியை பார்த்துக்கிறியான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் போகுதுன்னு அப்படியே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னாச்சு, ஏன்டா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, நான் கேஸை வாபஸ் வாங்கியிருக்க கூடாது, நான் இந்த கேஸை இப்படியே விட்டுருந்துருக்கணும், ஆனால் இந்த கேஸை வாபஸ் வாங்கினா தான் தப்பாக போச்சுன்னு என்னென்னமோ சொல்லி புலம்பிகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது, பாவண்டா அந்த பிள்ளையை நம்பி தானே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பிள்ளைக்காக தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பிள்ளையை போய் வாபஸ் வாங்கும்போது காலேஜில் அதை பற்றி எல்லாரும் ஏதாவது பேசத்தானே செய்வாங்க அப்படின்னு அங்கே பாக்யராஜ் சொல்ல, அதை கேட்டதுமே புரியுதுன்னு, ஆனால் அதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்னமோ அவங்களுக்காக பயந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இவ கொடுத்துட்டு போகிற பில்டப்பை பார்த்தா அவங்களால எனக்கோ இல்லை தங்கராஜ் மச்சானுக்கோ எதுவும் ஆயிடுன்ற மாதிரிலாம் பேசிட்டு போகிறான், அப்பெல்லாம் எதுவும் ஆக விட மாட்டா அப்படின்னு சொல்லி இங்கே சுரேஷ் சொல்லும்போது, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவே இருடா அப்படின்னு அங்கே பாக்யராஜ் சொல்கிறாங்க. சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, சுரேஷ் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. மதியம் தன்னுடைய வேலைக்காக அவங்க கிளம்பவும் செய்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு கிளம்புற இங்கே பாக்யராஜ் வந்து, சரி ரேவதியை பார்த்து நாம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவோம், தங்கராஜ மச்சானுக்கும் இங்கே சுரேஷுக்கும் மற்றவங்க மூலமாக ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது, அதனால் நாம் கொஞ்சம் முன்கூட்டியே எச்சரியாக இருக்க சொல்லுவோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் பாக்யராஜ் அங்கே போன இடத்துல தங்கராஜும் இருக்காங்க. தங்கராஜ் இருக்கும்போது பாக்யராஜ் இப்போ தான் முதல் முறையாக வீட்டுக்கே வராங்க. அண்ணன் வாண்ண உள்ளே வாண்ண அப்படின்னு ரேவதி கூப்பிட, ரேவதியை பார்த்து தயங்கிப்படி வெளியே நிற்கிறாங்க. அண்ணன் நீ வாண்ண அப்படின்னு கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் அங்கே தங்கராஜுக்கு முன்னாடி தான் பாக்யராஜ் உட்கார, நீ உட்காருன இரு உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த நேரத்தில் என்ன அண்ணன் இப்போது நம்ம வீட்டுக்காரி இருக்கும்போது வந்திருக்கேன்னு கொஞ்சம் யோசனையோட தான் அன்னைக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணன் இங்கே வந்திருக்க நீ அப்படின்னு சொல்ல, யார் பாக்யராஜான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அண்ணி அப்படின்னு சொல்லும்போது, உடனே மலர் வந்துட்டு, அவர் எதுக்கு இப்போ அங்கே வந்தார், என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே ரேவதி அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் என்ன விஷயம் தெரியல, நீ இருங்க, நீ என்ன இதுன்னு பார்த்துட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு இங்கே வெளியே வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க. என்ன விஷயமா இங்கே வந்திருக்க அப்படின்னு அத்தை கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லாத தங்கராஜ் மச்சாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, முக்கியமான விஷயம்னா என்ன விஷயம் அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க. மச்சான் நீங்கள் ஒரு பையனை போட்டு அடிச்சிங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதான் நடந்து முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி இங்கே இப்போ தங்கராஜ் சொல்கிறாங்க. அது முடிஞ்ச மாதிரி தெரியலை, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க ஏதோ பெரிய கட்சியில் இருக்காங்களா, இந்த கேஸை வாபஸ் வாங்கினதுனால அவங்களுக்கு இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கும் சுரேஷுக்கும் ஏதாவது அவங்க மூலமாக ஆபத்து வந்துடும்னு சொல்லி மதி வீட்டில் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை சொல்கிறத சுரேஷ் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ல, அதான் அந்த விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க தங்கராஜ் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு எங்கள் ரேவதியை பார்த்து, ரேவதி உன் அண்ணனை பார்த்தியா, நான் கவனமாக இருக்கணுமா, எப்படி சொல்லிட்டு இருக்கான் பாரு, எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் இவனுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரியும் வீடேறி வந்து இங்கே உட்கார வச்சு பேசுகிறதே பெரிய விஷயம், இதில் நான் கவனமாக இருக்கணுன்றதை பற்றி என்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே பார், கொஞ்ச நேரத்தில் இவன் இங்கேருந்து கிளம்பி போகல, அப்புறம் நடக்கிறதே வேறேன்னு சொல்லும்போது, அண்ணன் நீ வான்னு அப்படின்னு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. இல்லை ரேவதி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ முதல்ல வான்னு அப்படின்னு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. நீ ஏன் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு இருக்க, அவருக்கு என்ன ஆனால் நமக்கு என்ன, கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியானு சொல்ல, என்ன ரேவதி உன் வாழ்க்கை இது, தங்கராஜ் மச்சானுக்கு என்னதான் நம்ம குடும்பத்து மேலே கோவம் இருந்தாலும் ஏன் மேலே கோவம் இருந்தாலும் உன் மேலேயும் பசங்க மேலேயும் ரொம்ப அக்கறையோடு இருக்கக்கூடியவர், பசங்க மேலே ரொம்ப உயிராக இருக்கக்கூடியவர், அப்படி ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று ஆகட்டும்னு என்னால் விட்டுட்டு போக முடியுமா, என்ன இந்த அளவு என் மச்சான்ல ரேவதி அப்படின்னு சொல்லி இங்கே பாக்யராஜ் சொல்ல, நீ அவர் மேலே இருக்க ஒரு பாசத்தில் வந்து நிற்கிறேன், ஆனால் அவரை பார்த்தியா உன்னை அவமானப்படுத்திகிட்டே இருக்காருன்னு இங்கே ரேவதி சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை ரேவதி, கொஞ்சம் தங்கராஜ் மச்சாங்கிட்ட சொல்லி
நிதானமாக இருக்க சொல்லு, கவனமாகவும் இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாக்யராஜ் கிளம்பி போகவும் செய்கிறாங்க. தங்கராஜும் வெளியே கிளம்பி வர, ஏங்க அண்ணன் சொல்லிட்டு போனது உங்களுக்கு காதில் விழுந்துச்சு இல்லைங்க, கொஞ்சமாவது நீங்கள் கவனமாக இருக்கலாம்ல, கூட யாராச்சும் கூட்டிகிட்டு போகலாம்ல. ஆமாம் ராஜா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வேலை விஷயமா வெளியே அனுப்பியிருக்கேன், அதெல்லாம் எனக்கு எந்த பயமும் இல்லை. உன் அண்ணன் சொல்கிறான்னு கூட ஒரு படையே கூட்டிகிட்டு திரிய சொல்கிறியா அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கராஜை திட்ட, இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி உன் அண்ணனுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கும் அறிவில்லை, தங்கராஜ் யார் எப்படின்னு இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், அதை மீறி எவனாவது தங்கராஜ் மேலே கையை வச்சிருவானா, இல்லை வச்சவனை தான் நம்ம சும்மா விட்டுருவோமான்னு சொல்லி அவங்க அத்தை கேட்குறாங்க. இல்லைங்க எதுக்கும் ஒரு தடவை நம்ம யோசிச்சு அப்படின்னு சொல்லும்போது, அட போடி போய் வேலை இருந்தா பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தங்கராஜ் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு வெளியே கார்கிட்ட வரும்போதே 4-5 ரவுடிகள் எல்லாமே ஓடி வராங்க. எதுக்குன்னு பார்த்தா தங்கராஜை வெட்டுறதுக்காக தான். தங்கராஜும் தனியாக சமாளித்து பார்க்குறாங்க, ஒன்றுமே பண்ண முடியலை. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ரேவதி உடனே பாக்யராஜ் கால் பண்ணி, அண்ணன் உடனே வான்னு அப்படின்னு சொன்னதுமே பாக்யராஜ் போனவங்க திரும்பி ரிட்டர்ன் வந்து பார்த்தா இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. வண்டியை அப்படியே அடியோட கீழே தள்ளிட்டு வேகமாக ஓடி வராங்க. வந்து சில பேரை அடித்து போடவும் செய்கிறாங்க. மச்சான் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தான் மச்சானுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி பதட்டத்தோட இங்கே பாக்யராஜ் எல்லாருமே அடிக்கவும் செய்ய, ஆனால் ஒருத்தன் கத்தியால் வந்து இங்கே குத்தவும் செஞ்சிடறான் வயிற்றுல. அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு கீழே விழவும் செய்ய தங்கராஜ் பார்த்துட்டு இங்கே எல்லாருமே அடித்து விரட்டவும் செய்கிறாங்க. ஓடி வந்து கிட்ட பார்த்தா எங்கள் பாக்யராஜ் கீழே சரிஞ்சு கிடக்க, டேய் மச்சான் கிளம்புடா அப்படின்னு சொல்லி சத்தம் வைக்கிறாங்க வேகமாக. டேய் உனக்கு ஒன்றும் இல்லைடா கிளம்புடான்னு சொல்லி திரும்பவும் பாக்யராஜை கண்ணத்தை தட்டி தட்டி விட்டு கிளப்பி விடவும் பார்க்குறாங்க. ஆனால் பாக்யராஜ் மயக்கத்துக்கு போயிட்டாங்க. ஆன்னு வேகமாக கதறாங்க. எங்கள் தங்கராஜும், டேய் கிளம்புடா உனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்லிக்கிட்டே அவரை தூக்கிட்டு வண்டியில் கொண்டு போய் இங்கே போட்டுட்டு உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கூடவே ரேவதியும் அவங்க அத்தையுமே கிளம்புறாங்க. அண்ணன் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு கிளம்புன்னு சொல்லிட்டு சத்தம் வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் பாக்யராஜோடைய மனைவி மலருக்கு ரேவதி கால் பண்ணுறாங்க. அங்கேருந்து எல்லாருமே இங்கே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடி வராங்க. கண் முழித்த உடனேயே இங்கே உடனே பாக்யராஜ் சொல்கிற விஷயம், மச்சானுக்கு எதுவும் ஆகலைல்ல, அவர் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்ல, அவருக்கு ஒன்றும் ஆகலைடா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று மலர் அழுதுட்டுருக்கு. எனக்கு ஒன்றும் இல்லை மலர் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டே இருக்காங்க. இங்கே பாக்யராஜும் அப்போது தங்கராஜ் உள்ள வர எல்லாருமே விலகி நிற்க பக்கத்தில் வந்த எங்கள் தங்கராஜ் பாக்யராஜை பார்த்துட்டு, உனக்கு ஏன்டா இந்த வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மச்சான் உங்களை யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான், அதுக்காக நீ கத்தி குத்த வாங்கிப்பியா அப்படின்னு தங்கராஜ் கோவத்தோட பேச, இல்லை மச்சான் நீங்கள் தங்கச்சி பசங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, அப்போது உனக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கும் தான் பசங்க இருக்காங்க, நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு பாக்யராஜை பார்த்து தங்கராஜ் கேட்குறாங்க. பாக்யராஜு கண்கள் எப்படி இருக்கு, ஒரு நிமிஷத்தில் நான் பதறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, காதில் விழுந்தது மச்சான், நீங்கள் மச்சான்னு என்னை கதறி கூப்பிட்டது என் காதில் விழுந்துச்சு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி தங்கராஜை பார்த்து பாக்யராஜ் சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க மச்சான்னு சொல்லி அவங்க தங்கச்சி இறந்ததுக்கு திரும்பவும் மன்னிப்பையும் கேட்குறாங்க. டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கியபடி எங்கள் தங்கராஜ் நிற்க கீழே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாக்யராஜுக்கு அடிப்பட்டதுனால தங்கராஜ் ஏற்றுக்கிட்டதை நினச்சி வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பாக்யராஜை பார்த்துட்டு வெளியே வந்த தங்கராஜ் கண்கலங்கியபடி நிற்க, என்னங்க உண்மையிலேயே நீங்கள் என் அண்ணன்கிட்ட ஏய் போடி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாமல் அவர் அந்த இடத்த விட்டு விலகி போகிறத பார்க்குறாங்க. இங்கே ரேவதிக்கும் தன் புருஷன் மாறினது நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. தான் அண்ணனுக்கு அடிப்பட்ட உடனே அவர் பதறினதையும் துடிச்சதையும் பார்த்து நானே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் தான் இருந்தேன். ஏன் என்னையை விட அளவுக்கு அதிகமாக பதறிட்டார் அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணி, அண்ணனுக்கு சீக்கிரமாக குணமாயிடும் அப்படின்னு சொல்லி ரேவதியும் எங்கள் மலருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த குடும்பத்தில் இருந்த சில சங்கடமான விஷயங்கள் இந்த இடத்துல இந்த விலகி இருக்குது அப்படின்னு நினச்சி வீட்டில் இருக்க பலருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் சுரேஷ்கும் அதிகமே ஆச்சரியமாக தான் இருக்குது தன்னுடைய இந்த தங்கராஜ் மாமா இப்படி நடந்துக்கிட்டதை நினச்சி.